எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா B.Ed ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இந்த சப்ஜெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चனும் அதுக்கு கீழ என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படினு சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 4 யூனிட் 5 இந்த ரெண்டு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் क्वेश्चனும் அந்த 10 மார்க் क्वेश्चन கீழ என்னென்ன தலைப்புகள் வரும் அத தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இந்த தலைப்புலாம் நீங்க படிச்சு வச்சிட்டீங்கன்னா அவங்க क्वेश्चन வந்து இன்டைரக்டா கேட்டா கூட இந்த தலைப்பு நம்ம எழுதி அது ரிலேட்டடா எழுதுறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். அதாவது லாஸ்ட் டைம் படிச்சவங்களுக்கும் சரி ஆல்ரெடி படிச்சு முடிச்சவங்களுக்கும் இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? அந்த ரெண்டு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணனும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு மொத்தமா அனுப்பிச்சிடுவேன். சரிங்களா? அந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம்க்கு எப்படி பிரசன்டேஷன் பண்ணுமோ அந்த மாதிரி நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி ஈஸியா படிக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அப்படி நான் ஒவ்வொரு क्वेश्चनக்கும் அந்த இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி நீங்க பிரசன்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து நல்ல மார்க் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே, ஜாயின் பண்ண போறவங்க என்னோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கு நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம யூனிட் 4க்கான ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்த்துருவோம். இப்போ பாருங்க, குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு. இது யூனிட் 4 பாருங்க. குழந்தை நட்பு பள்ளிகள் மற்றும் ஆசிரியர்களின் பங்கு. இதுல ஃபர்ஸ்ட் 10 மார்க் क्वेश्चन பாருங்க. குழந்தை உரிமை பயிற்சியாளர்களாக ஆசிரியர்களின் சவால்கள் இப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா குழந்தை உரிமைகளை நடைமுறைப்படுத்தும் ஆசிரியர்கள் சந்திக்கும் சவால்கள் இத இப்படி क्वेश्चन கேட்கலாம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 தலைப்பு இருக்கு. முதல் தலைப்பு பாருங்க, போதிய பயிற்சியின்மை. இரண்டாவது தலைப்பு பாருங்க, வரையறுக்கப்பட்ட குழந்தை உரிமைகள் அறிவு. 3 பாருங்க, ஆதரவு கொள்கைகள் இல்லாமை. இந்த தலைப்பெல்லாம் நான் அனுப்புற நோட்ஸ்ல இருக்கும். 4th பாருங்க, ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு இல்லாமை. 5th தலைப்பு பாருங்க, பாரம்பரிய கற்பித்தல் மற்றும் ஒழுங்குமுறை நடைமுறைகளை மாற்ற எதிர்ப்பு. அடுத்த 6வது தலைப்பு பாருங்க, பெற்றோர் மற்றும் சமூக ஈடுபாடு இல்லாமை. இந்த 6 தலைப்பு இந்த क्वेश्चन வரும். செகண்ட் क्वेश्चन பாருங்க, பள்ளி மேலாண்மை குழுக்களின் பங்கு. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 8 தலைப்பு வரும். 1 பாருங்க, பள்ளி மேம்பாட்டு திட்டம் தயாரித்தல். 2 பள்ளி கண்காணிப்பு. 3 கவனம் மற்றும் பாதுகாப்பு. 4 கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு. 5 பெற்றோரின் ஈடுபாடு. 6 பாடங்களை தவிர விஷயங்கள். 7 பாருங்க, மாணவர் ஆதரவு சேவைகள். 8 சாதனைகளை கொண்டாடுங்கள். இந்த இரண்டாவது क्वेश्चनக்கான தலைப்புகள். மூணாவது क्वेश्चन பாருங்க, பள்ளிகளில் குழந்தை உரிமை கழகங்களின் முக்கியத்துவம் இப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா பள்ளிகளில் குழந்தை உரிமைகள் மன்றங்களின் அவசியம். இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் தலைப்பு பாருங்க, குழந்தை உரிமைகள் கிளப்பில் சேர்வதற்கான முக்கியத்துவம். இரண்டாவது தலைப்பு பாருங்க, குழந்தை உரிமைகள் கிளப் நிர்வாகத்துல யாரா இருக்காங்க சொல்லி கீழே உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர். அடுத்து மூணாவது தலைப்பு பாருங்க, குழந்தை உரிமைகள் கிளப்பில் பங்கேற்பதற்கான கோட்பாடுகள். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 தலைப்பு இருக்கு. 1 பாருங்க, சமமான பங்கேற்பு மற்றும் சேர்த்தல். 2 பாலின சமத்துவம். 3 பாகுபாடு இல்லாதது. 4 பாதுகாப்பு. 5 தன்னார்வம். அடுத்த 4வது தலைப்பு பாருங்க, குழந்தை உரிமைகள் கிளப்பின் நன்மைகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 தலைப்பு இருக்கு. அது கீழே 1 நடத்தை உருவாக்குதல். 2 சமூகமயமாக்கல் வாய்ப்புகள். 3 ஒழுக்கம். 4 தலைமைத்துவ வாய்ப்புகள். 5 திறன் மேம்பாடு. 6 சமூக மேம்பாடு. இந்த 3 10 மார்க் क्वेश्चन வந்து யூனிட் 4 பொறுத்தவரைக்கு முக்கியமான क्वेश्चन. அடுத்து யூனிட் 5 பாருங்க, குழந்தை பாதுகாப்பு மற்றும் பங்கேற்பை ஊக்குவிப்பதற்கான திறன்கள். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, குழந்தைகளின் பங்கேற்பையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக அவர்களின் வழிகாட்டிகளாக ஆசிரியர்கள். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தலைப்பு பாருங்க, வழிகாட்டி ஆசிரியரின் பங்கு. 2 குழந்தைகளின் பாதுகாப்பு. 3 வழிகாட்டி ஆசிரியரின் பொறுப்புகள். அந்த வழிகாட்டி ஆசிரியர் பொறுப்புகள் வந்து கிட்டத்தட்ட 9 தலைப்பு இருக்கு. அது கீழே 1 பாருங்க, அமைப்பு. 2 தொடர்பு. 3 வாய்ப்புகள். 4 கற்பித்தல் அணுகுமுறைகள். 5 மாணவர்களுக்கான எதிர்பார்ப்புகள். 6 பாடம் திட்டமிடல். 7 தொழில்முறை திறன் மற்றும் அனுபவம். 8 தனிப்பட்ட திறன்கள். 9 வழிகாட்டுதலின் நன்மைகள். இந்த 9 தலைப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்த செகண்ட் क्वेश्चन பாருங்க, பாதிக்கப்படக்கூடிய தேவையுள்ள குழந்தைகளுக்கான உளவியல் சமூக ஆதரவு மற்றும் பரிந்துரை சேவைகள். இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தலைப்பு பாருங்க,
உளவியல் சமூக ஆதரவின் நன்மைகள். செகண்ட் தலைப்பு பாருங்க, பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கான தேவைப்படும் பரிந்துரை சேவைகள். 3 பாருங்க, தேவை மதிப்பீடுகள். 4 உளவியல் சமூக ஆதரவின் பரிந்துரை சேவைகள். இந்த 4வது தலைப்புக்கு கீழே ஒரு 8 தலைப்பு இருக்கு. 1 பாருங்க, உளவியல் முதலுதவி. 2 உளவியல் ஆலோசனை. 3 ஆன்மீக நடவடிக்கைகள். 4 திறன் கட்டிடம். 5 சட்ட தகவல். 6 சமூக அடிப்படையிலான உளவியல் ஆதரவு. 7 சமூக பணியாளர்கள் ஆதரவு. 8 குடும்ப பரிந்துரை சேவைகள். சரிங்களா? கடைசி கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பாருங்க, குழந்தை உரிமைகளை கொண்டாடுவதற்கான திறன்கள். அதுல 1 பாருங்க, குழந்தை உரிமைகள். 2 குழந்தை நட்பு ஆசிரியர். 3 ஒழுங்குமுறை நடைமுறைகள். 4 பள்ளி சூழலை மாற்றுதல். 5 நிறுவன திறன்கள். 6 குறைபாடுகளை கையாளும் திறன். 7 கேளிக்கை நடவடிக்கைகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள். 8 ஜனநாயக வகுப்பறை. இதுக்கு கீழே ஒரு 3 தலைப்பு இருக்கு. 1 பாருங்க, ஜனநாயக வகுப்பறையின் சிறப்பியல்புகள். 2 ஆசிரியர்களின் பொறுப்பு. 3 ஜனநாயக வகுப்பறையின் செயல்பாட்டு முறை. சரிங்களா? சோ இதுதான் இந்த ஸ்பீடுக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட் நான் கொடுத்துட்டேன். அடுத்து சுற்றுச்சூழல் கல்வி இருக்கு பாத்தீங்களா, அதுல மட்டும் 4th யூனிட்டுக்கும் 5th யூனிட்டுக்கான இந்த 10 மார்க் क्वेश्चन அது கீழ இருக்க தலைப்புகள் கொடுக்க வேண்டியிருக்கு. அதை நான் அடுத்த கிளாஸ்ல கொடுத்துறேன். ஓகே, थैंक यू ஸ்டூடண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.